வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு நாராயணசாமி, தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் பி டீமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் இயக்குனர் வீர்சிங் நெகி செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா முழுவதிலுமிருந்து ஏராளமான நோயாளிகள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இங்கு தற்போது ஏராளமான மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் காலியாக உள்ளன. காலியாக உள்ள 66 உள்ளிருப்பு அதிகாரிகளின் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப ஜிப்மர் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான நேர்முகத் தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அடுத்த மாதம் நவம்பர் 3ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் அளிக்க வேண்டும். இதற்கான நேர்முகத் தேர்வு அடுத்த மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெறும். மேலும் தகவல்களுக்கு www.jipmar.edu.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் என்றும் திரு வீர்சிங் நெகி கூறியுள்ளார். புதுச்சேரியின் பள்ளிக் கல்வித்துறையின் இணை இயக்குனர் திருமதி சிவகாமி அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகள் நாளை 25ஆம் தேதி சனிக்கிழமை இயங்கும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி தேத்தாம்பாக்கம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருக்கனூர், கொண்டாரெட்டிப்பாளையம், கொடாத்தூர், கே மணவெளி, கைக்கிளைப்பட்டு, மணமிலிப்பட்டு, செட்டிப்பட்டு உயர்மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை கிராம கோட்ட தெற்கு பகுதி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் அடிலைட் ஓவல் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.